அன்பார்ந்தவர்களே, பார்வோன் யூதர்களை எகிப்தை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிற அந்த நிகழ்ச்சியை வளனார் நினைவு கூறுவதாக வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு அருமையான ஒரு செய்யுளிலே தருகின்றார். விரைந்து ஏகுமின் என்று பார்வோன் மன்னன் கூறுகிறான். அதன் காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். பலவிதமான நோக்காடுகள் வந்தன. அதை கண்டு அவன் அஞ்சுகிறான். கான் முகம் புதைத்த கல் மலர் நாட்டில் கலக்கமுற்று இடம் தரும் யாரும் வான்முகம் புதைத்த முகில் முழக்கு எஞ்ச மயங்கி ஆர்த்து அலற மற்ற யூதர் தேன்முகம் புதைத்த மலர் என அங்கு ஓர் சிதைவு எல வாழ்தலைக் கண்டே ஊன்முகம் புதைத்த வேல் அரசு அஞ்சி ஒருங்கு அகன்று ஏகுமென் என்பான். இளவன் மாட்சி படலத்திலே இந்த அருமையான செயல் அமைகிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், வாசனை தன்னிடத்தில் கொண்டுள்ள தேனொடு கூடிய மலர்கள் எகிப்து நாட்டில் இடந்தொறும் எல்லோரும் மனக்கலக்கங்கொண்டு வான்வெளியை மூடி மறைத்த மேகங்களின் முழக்கமும் குறைபடுமாறு மயங்கி முழங்கி அலறினர். மற்ற யூதரோ தேனை தன்னிடத்து கொண்டுள்ள மலர்கள் போல் அங்கு ஒரு கேடுமின்றி வாழ்ந்தனர். பகைவருடைய ஊனை தன்னிடத்து கொண்டுள்ள வேலை தாங்கிய மன்னன் இதனை கண்ட அஞ்சி யூதரை நோக்கி, எல்லோரும் ஒன்றாக இந்நாட்டை விட்டு போய்விடுங்கள் என்பான். கடவுள் மோசேயிடம் இதை சொன்னதை வளனார் எண்ணி பார்க்கிறார். சுருக்கமாக தெளிவாக சொல்வதென்றால், தேன் பொழியும் மலர்மிகு எகிப்து நாடு எங்கும் மக்கள் கலங்கினர், அலறினர். முகில் சூழ்ந்த இடி முழக்கம் போல அந்த அலறல் இருந்தது. யூதரோ குறையின்றி இருந்தனர். இதனை கண்ட வீரனான அரசன் அஞ்சினான். யூதர்களை நோக்கி, எல்லாரும் இந்நாட்டை விட்டு போய்விடுங்கள் என்றான். கான்முகம் புதைத்த கண்மலர் நாட்டில் கலக்கமுற்றடந்தரும் யாரும் வான்முகம் புதைத்த மிகன் முழக்கெஞ்ச மயங்கி யார்த்தலர மற்ற யூதர் தேன்முகம் புதைத்த மலரென அங்கோர் விதைவில் சிதைவில வாழ்தலை கண்டே யூன்முகம் புதைத்த வேல் அரசு அஞ்சி ஒருங்கன் அகன்று ஏகுமின் என்பான். இப்படித்தான் சொல்வான் என்று மிகச் சிறப்பான முறையிலே கடவுள் மோசேக்கு சொன்னதை வளனார் எண்ணி பார்க்கிறார். அதனை மிக அழகாக வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். ஒருபுறம் யூதர்கள் இறைவனுடைய நல்லாசி பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், அவருடைய கட்டளையை மீறியவர்கள் அஞ்சி நடுங்கி ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதுதான் உண்மையாக உலகிலே நடக்கிற ஒன்று. அதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனை நம்புவோம், வளமடைவோம். வாழ்க.